ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்டு. இந்த ஃப்ராக் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த சாரியில் தான் ரெடி பண்ண போகிறோம். இது இப்போ தான் ஆடி தள்ளுபடியில் வாங்கினேன். சாரீ கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். பார்த்தா இதில் வந்து செல்வேஜே ஒரு சைடு இல்லவே இல்லை. இது பாருங்கள், அப்படியே நார்மலாக இருக்குது. இந்த சைடு வந்து ப்ளவுஸ் பீஸ் இருந்தது. இது ப்ளவுஸ் பீஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இதோ இந்த சைடு வருது பாருங்கள். இந்த சைடு வந்து செல்வேஜே இல்லை. இது நம்ம எப்படி சாரீ கட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் இதை வந்து ஃப்ராக்காக கன்வெர்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். டிசைனும் பாருங்கள், இந்த ஒரே ஒரு ரோசஸ் தான் இருக்குது. ஜஸ்ட் இங்கே கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்கு, இந்த சைடு கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க், அவ்வளோதான் இருக்குது. சாரீ ஃபுல்லாக ப்ளெயினாக தான் இருக்குது. அதனால் ஃப்ராக்காக கன்வெர்ட் பண்ணிடலாம். இதுக்காக நான் 80 சென்டிமீட்டர் வந்து காட்டன் லைனிங் எடுத்திருக்கேன். 3 மீட்டர் வந்து கிரேப் லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம மார்க் பண்ணலாம் லைனிங்கில். நான் வந்து 11 இன்ச்சுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி நான் கிளாத்து போட்டிருக்கேன். கீழே வந்து பாட்டம் ரா எட்ஜஸ்க்கு ஒரு லைன் போட்டுட்டு 15 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்லைன் வந்து 6.5 வைக்கிறேன். ஆர்ம் ஹோலும் 6.5 தான் வைக்கிறேன். நெக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கிறதால 6.5 தான் வைக்கிறேன். நீங்கள் 6 இன்ச்சு கூட வச்சுக்கலாம், ஆனால் பிரச்சனை இல்லை. நெக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து 3.5 வைக்கிறேன். நெக் வித் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். நெக்கு வந்து டீப்பு வந்து 6.5. நமக்கு ரெடி வந்து 6 இன்ச் கிடைக்கும். இது வந்து ரவுண்ட் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோலும் சென்டர் எடுத்துருவோம். இப்போ உங்கள் அப்பர் பாடி ப்ளஸ் 3 இன்ச்சு சேர்த்துட்டு அந்த வர ஆன்சரை 4ஆக டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துருங்க. வேஸ்ட்டுக்கும் அதே ஃபார்முலா தான். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா டாட்டுக்காக போட்டுட்டு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ், அவ்வளோதான். இது வந்து 1 இன்ச்சு வந்து கர்வ் எடுத்துடலாம். இது வந்து கம்பல்சரி எல்லா ஃப்ராக்லேயும் நீங்கள் எடுத்துருங்க. ஆர்ம் ஹோல்ல வரைஞ்சிருவோம். அவ்வளோதான், பேக் பார்ட் முடிஞ்சது. ஷோல்டர் ஸ்லோப் வந்து நான் ஜஸ்ட் 1/4 இன்ச் தான் எடுக்கிறேன். எனக்கு அது தேவையில்லை. நெக்கு கொஞ்சம் டீப்பாக வரதால நான் ஷோல்டர் ஸ்லோப்பு எடுக்கிறேன். இதை கட் பண்ணிடலாம். பேக் பார்ட்டு கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வருவோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கணும். நம்ம பிரின்சஸ் கட் பண்ணுறதால கொஞ்சம் எக்ஸஸாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் பார்ட் எடுத்து போட்டு அப்படியே ட்ரேஸ் எடுத்துடலாம். ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துருவோம். ஆர்ம் ஹோல் சைடு வந்து ஒரு 1 இன்ச்சும் கீழே வந்து பாட்டம் சைடு 1.5 இன்ச்சு கிளாத் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். 1.5லேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் எக்ஸ்ட்ரா வைங்க. அப்போ தான் பிரின்சஸ் கட் போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கீழே வந்து நம்ம பெண்ட் எடுத்தோம் இல்லையா, அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. பின்ன எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு டவுன் பண்ணிக்கோங்க பாட்டம் சைடு. இப்போது நெக்கு வரைவோம். நெக்கு வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நமக்கு ரெடி வந்து 5.5 கிடைக்கும். இது பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டு நான் அந்த கார்னரில் ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் தான் வச்சு அந்த கார்னர் மட்டும் பெண்ட் எடுக்கிறேன். இது நல்லா நெக்கு நல்லா அகலமாக கிடைக்கும். இது இப்போது பிரின்சஸ் கட்டு மார்க் பண்ணுவோம். டாட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் ப்ளவுஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நான் 10.5 வைக்கிறேன். என் சைஸ்க்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். சைட்லேருந்து நம்ம 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம்.
4 inch மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து இங்கே மார்க் பண்ணணும் இல்லையா, இதுலேருந்து 1/2 inch வந்து கம்மி பண்ணி மார்க் பண்ணணும். இங்கே 4 பண்ணோமா, இங்கே 3.5 வைக்கணும். த்ரீ அண்ட் ஆஃப் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட்டுக்கு வந்து 2.5 inch விடுவோம். நான் ப்ளவுஸ்லேயும் 2.5 inch தான் எனக்கு டாட் பிடிப்பேன். எனக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு இதுவும் புரியலன்னா நீங்கள் ப்ளவுஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆர்ம் ஹோல் சைடு இருந்து 5 inchக்கு மார்க் பண்ணுறேன். 5 inchலேருந்து 5.5 இது 2 மார்க் எங்கே வேணால் பண்ணலாம். இப்போ மார்க் பண்ணின இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிடலாம். அப்படியே கர்வ் எடுத்துருவோம். இப்போ இந்த 2.5 inchல மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து 2 inch வந்து அப் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஷேப் எடுத்துருங்க. இந்த ஷேப் எடுக்கிறது நல்ல ஷேப் எடுக்கணும், இல்லாட்டி வந்து பிரின்சஸ் கட் வந்து நமக்கு செட் ஆகாது. மேலே வந்து ஒரு 1/2 inchக்கு மார்க் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக அளவு இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கும். பேக் பார்ட்டு, டாட் பாயிண்ட்டு, சீம் அலவன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து 11 inch இருக்குது. இதுலேயும் இருக்கான்னு செக் பண்ணிக்கும். இங்கே 3.5 இருக்கியா, அந்த 3.5 அங்கே வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். 10.5 கிடைக்குது. நம்ம அந்த டாட்டை பிடிச்சிட்டோம்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கரெக்டாக கிடச்சிரும். அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா துணி வந்து இன்னும் எக்ஸஸாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ராயிங் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது இல்லையா, அதனால் கட் பண்ணிவிடுவோம். நெக்லைனு பின்ன 1 inch நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லை, அந்த லைனோட சேர்த்து கட் பண்ணுங்கள். இப்போ பிரின்சஸ் கட். பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா நம்ம விட்டோம் இல்லையா, அந்த கிளாத்தோடு சேர்த்து தான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த ஷேப் எடுத்துக்கலாம். பாயிண்டடாக இல்லாமல் ஷேப் எடுங்க. பாயிண்டட் ஆகிடுச்சினாலும் நம்மளுக்கு போடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, அசிங்கமாக தெரியும். அதனால் பாயிண்ட் இல்லாமல் ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த சைட் கட் பண்ணும்போதும் சரி, மேலே ஆர்ம் ஹோல் சைட் கட் பண்ணும்போதும் சரி. கீழே வந்து ஒரு 1/2 inch வந்து பெண்ட் எடுத்து விட்ருங்க. அவ்வளோதான், எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து நம்ம தச்சிட்ட பிறகு கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணக்கூடாது, தச்ச பிறகு கட் பண்ணணும். இது வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கிளாத்து. எப்பவும் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் நெக்லைனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் கொடுத்து தான் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவேன். இப்போ சேரீ பார்ப்போம். சேரீயில் ஃபஸ்ட்டு இந்த பார்டரெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து கைக்கு வருதான்னு பார்ப்போம். இந்த ஃப்ளவரை கட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு கைக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் எதுவுமே கிடைக்காது. இந்த சைடும் கிடைக்கல, அந்த சைடு ஃபோல்ட் பண்ணாலும் கிடைக்கல. ஃப்ளவர் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிடலாம், அதனால் ஃப்ளவர் வேணும். இது பாருங்கள், ஸ்கர்ட்டு வந்து கட் பண்ணதெல்லாம் கேமராவில் கவர் பண்ண முடியல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே கவனிச்சுக்கோங்க. ட்ராயிங் எனக்கு பெருசாக வரைய தெரியாது, உங்களுக்கு புரிகிற அளவு வரைஞ்சிருக்கேன். ஃபுல் வந்து ஃப்ராக்கோட ஹைட் வந்து 51 inch, அப்பர் பாடி வந்து 14 inch, ஸ்கர்ட் பார்ட் வந்து 37 inch. இவ்வளோ தான் இதுக்கு மெஷர்மெண்ட்டு. சரிங்களா? இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து 37 இருக்கா, 2 inch கம்மி பண்ணிவிட்டு 35 கூட 1.5 inch சேர்த்து சீம் அலவன்ஸ்க்காக மேலே அப்பர் பாயிண்ட்டுக்கு 1/2 inch போயிடும். கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும் இல்லையா, அதுக்காக 1.5 inch. கீழே 1 inch, மேலே 1/2 inch கரெக்டாக ஆகிடும். 1.5 inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். 36.5. இப்போ மேலே வந்து இது பேக் பார்ட்டு.
பேக் பார்ட் வச்சுட்டு இது அகலம் எவ்வளோ இருக்கோ அது அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். டாட் பாயிண்ட்டோடு சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃபுல்லாக கிராஸ் பண்ணி எடுத்தாச்சு ஏ லைன் மாடலில். கீழே வந்து டெப்த்து வந்து நான் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணி கர்வ் எடுத்திருக்கேன். இதுவே 3 மீட்டர் கிளாத்துன்றதால ஃப்ளேயர் வந்து நல்லா கிடச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அகலமாக கிடச்சிருக்கு பாருங்கள். அப்படியே வந்து ஒன் சைடுக்கு 1.5 மீட்ரு, பேக் சைடு 1.5 மீட்ரு, ஃபுல்லாக 3 மீட்டருக்கும் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. சரிங்களா, நல்ல ஃப்ளேர் கிடைக்கும். இப்போது மெயின் பார்ட்டு கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு அப்பர் பாடி இது எல்லாம் போட்டு பின் பண்ணியாச்சு. அந்த ஃப்ளவர் விட்டுட்டு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை எடுத்து நம்ம இந்த சென்டரில் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு அவ்வளோதான். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்து மெயின் பீஸ் இது. பேலன்ஸ் இருக்க கிளாத்து 4 ஃபோல்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதனோட வேஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது பாருங்கள். அப்பர் பார்ட்டு கட் பண்ணது போக மீதி இருக்க பேலன்ஸ் கிளாத்து ஃபுல்லாக வந்து 4 ஃபோல்டாக போட்டு வச்சுருக்கேன். இந்த வேஸ்ட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்கள். உங்களோட வேஸ்ட்டோட அளவு ப்ளஸ் வந்து சீம் அலவன்ஸ்க்காக 3 இன்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபுல்லாக டோட்டல் பண்ணோம்னா 33 இன்ச்சு. இந்த 33ஐ வந்து 6.28. இது வந்து ஃபார்முலா, இதுதான் எல்லா சைஸுக்கும் எது ஆன்சர் வருதோ அதை வந்து 6.28ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணினீங்கன்னா 5.25 வருது என்னோடய சைஸ்க்கு. இதை வந்து இந்த கார்னரில் 5.25 வச்சு ஃபுல்லாக வந்து ரவுண்ட் பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அப்படியே வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் வந்து 37 இன்ச்சஸ் கட்டுக்கு. 37 இந்த 5.25 விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அளக்கணும். என்னால் ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ண முடியல. அந்த பாயிண்டில் இருந்து 38க்கு நம்மளுக்கு 37 தேவை. 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சேர்த்து 38 மார்க் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்டில் இருந்து அந்த 38ஐ வந்து ஃபுல்லாக வந்து சர்க்குலர் வரைஞ்சாச்சு. கரெக்டாக எனக்கு எங்கே வந்து ஜாயிண்ட்டும் இல்லாமல் ஃபுல்லாக கிடச்சிருக்கு அப்படியே ஃப்ளேயரு. அங்கே கார்னரில் பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து நம்ம கையும் ஹிப் பெல்ட்டும் அதில் ரெடி பண்ணிக்கலாம் அந்த கிளாத்தில். இப்போ இதை வந்து கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணியாச்சு. சாரீ ஃபுல்லாக அங்கங்கே நிறைய பின் பண்ணிக்கோங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் போகாத இருக்கிறதுக்காக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஸ்டிச்சிங்க்கு போகலாம் வாங்க. அது கை கட் பண்ணுறது வந்து நான் அப்புறமா காட்டுறேன் அந்த கிளாத்தில் அப்புறம். இப்போ வந்துங்க அப்பர் பாடி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது பேக் சைடு. அப்படியே வந்து அடித்து திருப்பியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி வழவழன்னு இருக்க கிளாத்துக்கெல்லாம் சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பெரிய ஸ்டிச்சாக வச்சு பண்ணிடுங்க. முடித்த பிறகு நம்ம அதை பிரித்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு சுற்றி நான் டாட்டும் பிடிச்சி ஃபினிஷ் பண்ணிட்டேன். பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு. இது பாருங்கள், இது சாரீலே அழுக்கு இருந்தது பாருங்கள். இது வந்து சைடில் பிரின்சஸ் கட்டு, இதுவும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து லைனிங் வந்து ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருந்தது. இது நான் எப்பவும் வாங்குகிற கடையில், இது இன்னொரு கடையில் வாங்கினேன். ரொம்ப தின்னாக இருக்குது. அதனால் ஃப்ரண்ட் சைடு வண்டி எல்லாத்துக்கும் 2 லைனிங் கொடுத்துட்டேன். பாருங்கள், 2 லைனிங் கொடுத்துருக்கேன். இந்த சைடும் அதே மாதிரி தான். மெயின் பார்ட்டுக்கும் 2 தான் கொடுத்துருக்கேன். 3 பீஸுக்கும் 2 தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு ரொம்ப மெலிசாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்காக வந்து 2 பீஸாக கொடுத்துட்டேன். இப்போ ஜாயின் பண்ணிவிடுவோம்.
பாருங்கள் பிரின்சஸ் கட்டு எல்லாம் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் மேலே கொஞ்சம் வந்திருக்கு, கீழேயும் கொஞ்சம் வந்திருக்கு. நான் எப்போ வந்து இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து தான் வந்து நான் ஜாயின் பண்ணுவேன். இப்போ கீழே எக்ஸஸாக வந்திருக்கிறத கட் பண்ணிவிடுவோம். இப்போ மேலே வந்து நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த் எடுக்கல இல்லையா ஃப்ரண்ட் சைடு, இப்போ இதை வந்து கட் பண்ணிவிடுவோம். இதை கட் பண்ணிட்டா டெப்த் எடுத்த மாதிரி வந்துடும். இது அப் அண்ட் டவுன் வராமல் கட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. நான் இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வராமல் இப்போ வந்து இதை கட் பண்ணிடுவோம். இப்போது ஆர்ம் ஹோல் டெப்த்து எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கை கட் பண்ணுறத பார்க்கலாம். கை வந்து அம்ப்ரெல்லா கை தான் கட் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கு வந்து எனக்கு கிளாத்து கிடைக்கல. நம்மளுக்கு அங்கே பேலன்ஸ் மீதி ஆச்சு இல்லையா, அந்த கிளாத்து தான் எனக்கு கிடைக்காதால அம்ப்ரெல்லா ஸ்டைலில் ஒரு கை கட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு ஃப்ளீட் வச்சுட்டு கொஞ்சம் லூஸாக விட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து 15 இன்ச்சு தான் கிடச்சிருக்கு. இதில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஃப்ளீட் வச்சு கை வந்து ரெடி பண்ணுற போகிறேன். அகலம் வந்து நம்ம 6 இன்ச், கையோட நீளம் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். நமக்கு ரெடி வந்து 5.5 கிடைக்கும். இப்போ பாட்டம் சைடு வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 6 இன்ச்சும் அந்த 3 இன்ச்சும் அப்படியே கர்வாக வந்து ஜாயின் பண்ணிடலாம். அம்ப்ரெல்லா கை மாதிரி இதுவும் ஒரு டைப். இது வந்து சின்ன பாப்பாங்களுக்கெல்லாம் வச்சாக்கா நல்லா தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து சின்னதாக வர நான் நார்மல் கை வந்து வைக்க போகிறேன். நம்ம வந்து வேர் பண்ண முடியாது இல்லையா இது மட்டும், அதனால் ஒரு 4.5க்கு நான் வைக்கலான்னு இருக்கேன். எட்ஜில் வந்து ஒயர்டு பீக்கோ பண்ணிவிட்டு இங்கே வந்து சுருக்கம் வச்சு கை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை கட் பண்ணிவிடுவோம். சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். கை கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் ஸ்கர்ட் பார்ட்லேயும் கீழே ஃபுல்லாக ஒயர்டு பீக்கோ தான் பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நம்ம 1 இன்ச்சு விட்டோம் இல்லையா, 1/2 இன்ச்சில் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணியாச்சு. மேலே அப்பர் பார்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக லைனிங் கிளாத்தும் மெயின் பீஸும் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இது பாருங்கள், நம்ம டாட்டுக்கு வந்து விட்டோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு அது வரையும் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. மீதி பாருங்கள் மெயின் பீஸு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கரெக்டாக வந்து இந்த அம்ப்ரெல்லா ஃப்ராக்கு கிடைக்கும். இது ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடும் ரெடி பண்ணியாச்சு. இதுவும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லைனிங் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒயர்டு பீக்கோ. அது பீக்கோ உங்களால் பண்ண முடியாதுன்னு நார்மலாக வந்து ஃபோல்ட் பண்ணியே தைச்சிக்கோங்க. இது என் மிஷினில் கிடச்சதால நான் அது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹிப் பெல்ட் வந்து கட் பண்ணிப்போம். கிளாத்து ஃபோல்டிங்கில் இருக்குது. 21 இன்ச்சு வந்து நீளம், அகலம் வந்து 5 இன்ச்சு. 5 இல்லை 4 உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அது மார்க் பண்ணிக்கலாம். இதில் பெல்ட் ரெடி பண்ணிவிடும். இப்போ கை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். பீக்கோ பண்ணிட்டேன். பின்ன உள்ளே வந்து சின்ன கை 4.5 இன்ச்சு சொன்னேன் இல்லையா, அந்த கையும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வச்சு ஃபுல்லாக பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ கைக்கு மேலே 1 இன்ச்சு கம்மியாக தெரியுது பாருங்கள். நான் 5.5 தானே மார்க் பண்ணேன், வெளியே ஃப்ரில்டு கை அது. இப்போ வந்து ஒரு 4 இல்லை 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கீழேருந்து பின் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து பண்ணிவிட்டு நான் சென்டரும் அதே மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கேன்.
ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன ஃபில்ட் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பெரிய தையல் போட்டு அதை சுருக்கமாக வச்சாங்களாம் இன்னும் நல்லா தான் இருக்கும். நான் ஃபில்ட் வச்சுட்டேன். இதே மாதிரி 2 சைடும் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் இந்த கை முடிச்சிட்டேன் பாருங்கள். சின்ன சின்னதாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி அந்த கையும் ரெடி பண்ணிடலாம். இது ஒயர்டு பீக்கப் பண்ணதால் தூக்கிட்டு இருக்குது. நார்மல் பீக்கப் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி இருக்காது. இப்போ ஹிப் பெல்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. ஹிப் பெல்ட் ரெடி ஆகிடுச்சு, கை ரெடி ஆகிடுச்சு, அப்பர் பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு, ஸ்கர்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து சைடு வந்து ஃபினிஷ்டிங்காக வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இங்கே வந்து நான் அந்த பெல்ட் வச்சு பின் பண்ணியிருக்கேன். கிராஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு பின் போட்டுடலாம் ஹிப் பெல்ட்டு. இப்போ வந்து என்னோடய சைஸ்க்கு வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளேயர்டு வச்சோம் இல்லையா, அந்த கை வச்சுக்கலாம். அந்த கை தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அது வந்து அதிலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது ஒயர் வந்து என்னது மாட்டிக்கிச்சு நீடில். அப்படியே அந்த சின்ன கையும் வச்சு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடுவோம். ஹிப் பெல்ட் வச்சோம் இல்லையா, ஹிப் பெல்ட்டுக்கிட்ட வந்து ஒரு ரஃப் அடிச்சிடலாம். கரெக்டாக அந்த பாயிண்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு ரஃப் அடிச்சிடுவோம். ரஃப் அடிச்சுட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கு இல்லையா ஸ்கர்ட் பார்ட்டு, இதை வந்து கரெக்டாக வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளது லைனிங் கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதையும் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெளியில் விட்டுடணும். இப்போ ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ச்சில் வந்து நல்லா ரஃப் அடிச்சுட்டு கிளாத்தை மிஷின்லேருந்து எடுத்துருங்க. மிஷின்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ இந்த லைனிங் பார்ட்டை வந்து அப்பர் பாடி சைடு நல்லா வந்து எடுத்து விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்பர் பாடி சைடு எடுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம ரஃப் அடித்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்டில் வந்து நீடியில் இறக்குங்க. இறக்கிட்டு மறுபடியும் ஒரு ரஃப் அடித்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இது வந்து நம்ம நீளமாக இருக்குது இல்லையா, இது வந்து ஜாயின் பண்ணும்போது கடைசியாக வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் வரும். அந்த பிரச்சனை வராமல் இருக்க கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணதோட நீங்கள் லாஸ்ட்டாக எண்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. 2 பார்ட்டும் எடுத்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா கிளாத்தை வந்து இப்படி உதறிட்டு மீதி இருக்கிறத வந்து ஸ்டிச் போட்டிங்கன்னா நமக்கு வந்து அப் அண்ட் டவுன்ன்றது வராது, கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. எந்த பீஸும் அப் அண்ட் டவுன் வரல. மறுபடியும் ஒரு ரஃப் அடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து லைனிங் பார்ட் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், வேஸ்ட் சைட்லேருந்து எடுக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி ரஃப் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து நம்ம ரஃப் அடிச்சுட்டு விட்டோம் இல்லையா, அந்த பாயிண்டில் வச்சுட்டு நீடியில் உள்ளே இறக்கிடுங்க. பின்ன வந்து மெயின் பீஸை வந்து நல்லா எந்த அளவு உங்களால் உள்ளே தள்ள முடியுமோ தள்ளிட்டு அதே மாதிரி 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இதுலேயும் எண்டு ஃபினிஷ் பண்ணுறது அதே மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். இது கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஃப்ராக்கு ரெடி.
இப்போது இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ஜாயிண்ட் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா? இது வரையும் வந்து லைனிங் பீஸும் மெயின் பீஸும் ஜாயின் பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்டாக ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். ஃப்ராக் முடிஞ்சது. Thank you friends.